என் தாத்தா நடந்து போனார், எங்க அப்பா பைக்ல போனார், நான் கார்ல போறேன், என் புள்ள BMW போறோம், என் பேர புள்ள ஃபெராரி கார்ல போவான், அதுக்கு அடுத்த புள்ள மறுபடியும் நடந்து போவான். இதான் நடக்கும், அவ்வளவுதான் நடக்கும். இதானே நடக்க போகுது. இதுக்கு இந்த பாடுபடுறீங்க. முதல் தலைமுறையிலே பெரும் பணக்காரராக இருந்தவர் அடுத்த தலைமுறையிலே ஓரளவு பணக்காரராகி மூணாவது தலைமுறை மறுபடியும் ரோட்டுக்கு வந்து 3 தலைமுறையா ஏழையா இருந்தவனும் இல்ல, 3 தலைமுறையா பணக்காரனா இருந்தவனும் இல்ல. நடந்து போன மனிதன் தன் கஷ்டத்தை உணர்கிறான். கஷ்டத்தை உணர்கிறவனுடைய டஃப் டைம்ஸ் அவனுக்கு பெஸ்ட் ரூட்ஸை கிரியேட் பண்ணி தருது. வாழ்க்கையில சிரமப்படுகிற போது நல்ல வழி எது என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டிய மனசு அவனுக்கு வாய்க்கிறது, அவளுக்கு வாய்க்கிறது. உங்கள் கடமை உங்கள் பிள்ளை சௌகரியம் குறையாமல் வாழ்வதற்கான சொத்தை சேர்ப்பது அல்ல. உங்கள் மகளுக்கு ஒரு பெரிய இடத்துல திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், அது அல்ல. நான் செத்த பிறகு கூட என் பிள்ளை சௌகரியமா இருப்பதற்கான ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவதற்கு பெயர் வாழ்க்கை என்று நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது அல்ல வாழ்க்கை. ஏழ்மையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, நெருக்கடியாக இருந்தாலும் சரி, சௌகரியமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையை மகிழ்வோடு எதிர்கொள்ளுகிற துணிச்சலையும் அறிவை